Hi friends, welcome to PriyaRaman's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லாலிபாப் சிக்கன் ஃப்ரை. இது ரொம்பவே சூப்பர் டேஸ்டியாக இருக்குங்க. இது நம்ம ஹோட்டல்லாம் வாங்கி சாப்பிட்ருப்போம். இது எப்படி நம்ம வீட்டில் செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு, பார்க்கவே கலர்ஃபுல்லாக எம்மியாக இருக்குதுல. வாங்க இதை எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். சிக்கன் லாலிபாப் ஃப்ரைக்கு வந்து நான் 1/2 கிலோ சிக்கன் லாலிபாப் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 17 பீசஸ் இருக்குது. இப்போ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் லெமன் நம்ம புழிஞ்சிக்கலாம். லெமன் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சோயா சாஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறட்டும். 1/2 அன் ஹவர் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு, 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட்டியே இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக எடுத்துக்கிறோன்னா, இப்போ இதில் வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் போட்டு டிப் பண்ணிடலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க லாலிபாப்பை இதில் சேர்த்துடலாம். காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டிருக்கிறதுனால வந்து நல்லா கலர் கொடுக்கும். அதே மாதிரி காரம் கம்மியாக இருக்கும். அதுக்காக தான் உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாய்த்தூள் இல்லைன்னா நார்மல் மிளகாய்த்தூளை 1 டீஸ்பூன் போட்டுட்டு நீங்கள் கேசரி பவுடரை சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி திருப்பி விட்டுருவோங்க. அப்போ அந்த எலும்பெல்லாம் லைட்டாக கீழே போயிடும். அப்போ நல்லா வெந்து வந்துடும் மசாலா எல்லாமே. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துருவோம். எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிக்கன் லாலிபாப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக எம்மியாக இருக்குது. சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இங்கே பாருங்களேன், எவ்வளோ ஸ்டஃப் ஆகி மாவு இதெல்லாம் நல்லா மசாலா ஸ்டஃப் ஆகி சூப்பராக வந்திருக்கு. அப்படியே சாஸில் தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.